السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين. قال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم، بفضل بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا لا تقولوا راعنا إلى آخر الآيات. صدق الله مولانا العظيم. புகழனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கு உரித்தாகட்டுமாக. அவனது அன்பும் அருளும் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அவர்களுடைய வாழ்க்கையை வாழ்ந்து காட்டிய சஹாபா பெருமக்களின் மீதும், அவர்கள் வழியில் வந்த தாபீன்கள், தபா தாபீன்கள், இமாம்கள், நம் குடும்பத்தினர்கள் அனைவர்களின் மீதும் நிறைவான அல்லாஹ்வினுடைய அருள் என்றென்றும் நிலவட்டுமாக. அன்பானவர்களே, புனிதமான நேரத்தில் கடமையான தொழுகையை நிறைவேற்றிவிட்டு அல்லாஹ் நமக்கு அளித்த வேதமான குர்ஆனுடைய விளக்க உரையை சிறிது நேரம் சொல்ல கேட்க நாம் ஆசைப்பட்டதை போல நாளை மறுமையிலே கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருக்க வேண்டும் என்ற ஆசையும் அல்லாஹ் நிறைவேற்றி தருவானாக. வாழும் சுகத்துடனும் நலத்துடனும் வாழ அல்லாஹ் நமக்கு, நம் குடும்பத்தார்களுக்கும் அருள் புரிவானாக. இஸ்லாமிய முழு உம்மத்துக்கும் அல்லாஹ் பாதுகாப்பான வாழ்க்கையை அல்லாஹ் என்றென்றும் தந்தருள்வானாக. ஆமீன். அன்பானவர்களே, குர்ஆன் அல்லாஹ்வுடைய அத்தனை வார்த்தைகளையும் உள்ள வைத்திருக்கிறது. சாதாரணதா குர்ஆனுங்கிறது? அல்லாஹ்வுக்கு ஒரு பேருக்கு நம்ம எவ்வளவு விலை கொடுக்கலாம். 6666 வசனங்கள் ஏறத்தாழ வச்சுக்கிறோம். அவ்வளவு வசனங்களிலும் ஒரு எழுத்து விடாமல் எல்லாம் அல்லாஹ்வுடைய பேச்சு. அல்லாஹ்ங்கிற ஒரு வார்த்தைக்கு முன்னோர்கள் அவ்வளவு விலை கொடுத்திருக்கிறாங்க, அவ்வளவு மதிப்பாங்க. அல்லாஹ் எங்க இருக்கிறதோ அதை கண்ணியப்படுத்தணும். அல்லாஹ்வை பற்றி எங்க பேசப்படுகிறதோ அந்த சபையை கண்ணியப்படுத்த வேண்டும் என்று சொல்லுவார். அரசர்களில் ஒருவர் இருந்தார். அவர் பெயர் அப்துல் மலிக் இப்னு மர்வான். அவர் ஒரு தடவை சாலையிலே இப்படி போய் கொண்டிருந்தார். அவர் பாக்கெட்டில் இருந்த ஒரு நாணயம் கீழே விழுந்து விட்டது. பாக்கெட்டில் சில நேரத்தில் நம்ம குடிச்சு நிமிர போது விழுந்துரும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி கீழே விழுந்துருச்சு. என்னடா விழுந்தது ஒரு அசிங்கமான இடத்துல விழுந்துருச்சு. நம்ம பாக்கெட்ல இருந்து விழுந்தது எப்படியோ ஓடி போய் விழுந்துரும் அல்லவா, அந்த மாதிரி அவர் பாக்கெட்டில் இருந்த ஒரு நாணயம் கீழே விழுந்து அது உருண்டு போய் அசிங்கமான இடத்துல விழுந்துருச்சு. இப்போது இவர் என்ன செய்கிறார் என்றால், பெரு அரசர் இவர் என்ன செய்கிறார் என்றால், ஒரு ஆணை, எனக்கு இந்த காசை நீங்கள் எடுத்து தர வேண்டும். எடுத்து தந்தீர்கள் என்று சொன்னால் 13 தங்க காசுகளை நான் கொடுப்பேன். எத்தனை தங்க காசு? 13 தங்க காசு. 13 தங்க காசுகளை நான் உங்களுக்கு கொடுப்பேன் என்று சொல்லி ஒருவரை அழைத்து அதை எடுத்து தரும்படி கேட்கிறார். அவர் கேள்விப்பட்டு எடுக்க வந்தவர், ஒத்த காசுக்கு 13 காசு கொடுக்குறீங்க, ஒரு காசுக்கு 13 காசு கொடுத்தா அது ஏமாளி மாதிரில இருக்கும். அவர் கேட்டார், ஒரு காசு தானே விழுந்துச்சு, விட்டுட்டு போயிருக்கலாமே, என்னத்துக்கு ஒரு காசு எடுக்க 13 காசு கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்டார். அப்பதான் அப்துல் மலிக் இப்னு மர்வான் அரசர் சொன்னாரா, அலைஹா இஸ்முல்லா, அதை நான் ஏன் எடுக்கிறேன் தெரியுமா, அந்த நாணயத்தில் அல்லாஹ்ங்கிற பேர் இருக்கு. அல்லாஹ்ங்கிற பேர் அதுல இருக்கிறதுனால நான் அந்த பேருடைய காசை எடுப்பதற்கு 13 தங்க காசு அல்ல, எவ்வளவு நான் கொடுப்பேன் என்று அவர் சொல்லுவார்.
ஏன்னால் அந்த காசு எனக்கு முக்கியம் அல்ல, காசு இருக்கிற அல்லாஹ்ங்கிற அந்த பேர் முக்கியம். யோசிச்சு பாருங்க, சில நேரத்தில் நம்ம இப்படி போகும்போது கூட எங்கேயாச்சும் ஒரு அரபி வார்த்தை கிடக்கும், குரான் பிஞ்சு போய் கிடக்கும், பேப்பர் கிடக்கும், கண்டுகொள்ளாம தாண்டி போயிடுவோம், இல்லை கண்டுகொள்ளாம போயிடுவோமா இல்லையாங்க. சில நேரத்தில் அப்படி கண்டுக்கிறதே இல்லை, அது வாட்டுக்கு எடுத்து போடணும் அப்படின்னு சொல்லி போயிடுவாங்க. அப்படி போடாமா யோசிச்சு பாருங்க. அல்லாஹ்ங்கிற பேர் அதில் இருப்பதற்காக 13 தங்க காசுகளை கொடுத்து அவர் எடுக்க வைக்கிறார். நம்ம அழகா பாதி சூறா இருந்தா கூட கண்டுக்கலாம், அப்படி தாண்டி போயிடும். அதற்கு அவர் சொல்லுகிறார், அந்த அரசர் சொல்லுகிறார், அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறார், வமை யுஅம்மிம் ஷாயிரல்லாஹ், அல்லாஹ்வுடைய சின்னங்களை எவர் கண்ணியப்படுத்துகிறாரோ, அல்லாஹ்வுடைய சின்னங்கள் என்றால் மக்காவுக்கு மதீனாவுக்கு போய் பார்க்கலாம். அரஃபா இருக்குது, முஸ்தலிஃபா இருக்கு, மினா இருக்குது, சஃபா இருக்கு, மர்வா இருக்குது, இப்படி எல்லாம் அல்லாஹ்வுடைய சின்னங்கள். இதெல்லாம் யார் கண்ணியப்படுத்துகிறாரோ ஃபைன்னஹா மின் தக்வல் குலூப், அது உள்ளத்தில் இறையச்சத்தை உண்டு பண்ணும் என்று அல்லாஹ் சொல்லுகிறார். இந்த அப்துல் மலிக் இப்னு மர்வான் என்ற அரசர் சொல்லுகிறார், அது எப்படி ஒரு கண்ணியமான இடமோ அதை கண்ணியப்படுத்துவதே அல்லாஹ்வின் சின்னங்களை மேன்மைப்படுத்தினால் இறையச்ச வருமோ, அதுபோன்று அல்லாஹ்வுடைய பேர் இருக்கிற இந்த காசையும் எடுத்து கண்ணியப்படுத்தினால் எனக்கு இறையச்சம் கிடைக்கும் என்று நான் நம்புகிறேன் என்று அவர் சொல்கிறார். என்றால் இந்த குர்ஆனில் எத்தனை வசனங்கள் இருக்கு யோசிச்சு பாருங்க. முழுக்க முழுக்க அல்லாஹ்ங்கிற வசனம். இதுல இந்த குர்ஆனை நாம் அறிவதற்கு உண்டான ஒரு நிறைய செய்திகள் இருக்கிறது. குர்ஆனை எப்படி நேசிக்க வேண்டும், எப்படி மதிக்க வேண்டும் என்பதெல்லாம் இந்த ஒரு சின்ன வரலாறு நமக்கு நினைவூட்டுகிறது. அல்லாஹ் தஆலா அந்த உயர்ந்த நல்ல எண்ணங்களையும் மரியாதையும் அல்லாஹ் தஆலா உரிய நேரத்தில் அல்லாஹ் தந்தருள்வானாக. அன்பானவர்களே, சூரத்துல் பக்ராவுடைய 104வது வசனம் 105வது வசனத்தை இன்று நாம் பார்க்க இருக்கிறோம். அல்லாஹ் இதனுடைய கருத்துக்களையும் அல்லாஹ் இதில் சொல்லப்படுகின்ற செய்திகளை அல்லாஹ் உண்மையாக்கியும் அல்லாஹ் அதை கபூல் செய்து அருள்வானாக. அன்பானவர்களே, இதை அல்லாஹ் மோமின்களுக்கு ஒரு செய்தியை சொல்லுகிறான் 104வது வசனத்திலே. யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, லா தகூலு, நீங்கள் சொல்ல வேண்டாம், ராயினா என்று இரு அர்த்தங்களை கொண்ட வார்த்தையை நீங்கள் ரசூலிடத்தில் பயன்படுத்த வேண்டாம். சில வார்த்தைகளுக்கு டபுள் மீனிங் இருக்குமா இல்லையா? அந்த மாதிரி வார்த்தையை பெரியவங்கள்ட்ட யூஸ் பண்ணக்கூடாது, நம்ம வாப்பமார்கள்ட்ட யூஸ் பண்ணக்கூடாது, உஸ்தாத்மார்கள்ட்ட ஆசிரியர்கள்ட்ட யூஸ் பண்ணக்கூடாது. அப்ப ரசூலுல்லாஹ் யூஸ் பண்ணலாமா? இவ்வளவு பெரிய உயர்வுக்குரியவர். அல்லாஹ் சொல்லுகிறான், ஈமான் கொண்டவர்களே, நீங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பார்த்து இரண்டு அர்த்தங்களை கொடுக்கக்கூடிய சொல்லாகிய ராயினா என்ற வார்த்தையை நீங்கள் சொல்லாதீர்கள். அப்ப என்ன சொல்லணும்? வகூலு, நீங்கள் சொல்லுங்கள், உன்துருனா வஸ்மஉ, நபியே எங்களை கொஞ்சம் பாருங்க, எங்களை கொஞ்சம் அன்போடு பாருங்க, நாங்க சொல்றதை கேளுங்க, அப்படி சொல்லுங்க. வலில் காஃபிரீன அஸாபுன் அலீம், காஃபிர்களுக்கு வேதனை தருகின்ற, நோய்வினை தருகின்ற வேதனை இருக்கு என்று அல்லாஹ் சொல்லுகிறான். எவ்வளவு ஒழுக்க சொல்லி தரான் பாருங்க, எப்படி பெரியவங்கள்ட்ட பேசும் என்றா இந்த குணத்தால தான் எல்லாமே கிடைக்கும். குணத்துல தான் உம்மசலமாக கேட்பாங்க, ஒரு மனைவிக்கு 2 கணவன், ஒருத்தர் இறந்துட்டு எல்லாம் ஒருத்தர் தலாக்கு விட்டு வருவா, இன்னொரு கல்யாணம் பண்ணி வச்சு, இல்லை ஒருத்தர் இறந்ததுக்கு அப்புறம் அந்த அம்மா இன்னொரு கல்யாணம் பண்ணிடுச்சு. அந்த செய்தி வச்சுக்கிறோம், ஒருத்தர் இறந்துட்டார், அந்த அம்மா இன்னொரு கல்யாணம் பண்ணிடுச்சு, 2 கணவர் ஆகிட்டாரா இல்லையா இந்த அம்மாவுக்கு. இப்ப சொர்க்கத்திலே அந்த அம்மா யாரோடு இருக்கும்? கணவரோடு இருக்கும் என்று வருகிறதே, முதல் கணவரோடு இருக்குமா, 2வது கணவரோடு இருக்குமா? ஏன்னா 2 கணவர், ஃபர்ஸ்ட் கணவர் இறந்ததுக்கு அந்த அம்மா இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டு பண்ணலாம்ல, விதவைகள் கல்யாணம் பண்ணணும்ல. அப்ப யாரோடு சொர்க்கத்தில் இருப்பார்கள், எந்த கணவரோடு இருப்பார்கள் என்று கேட்டபோது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பதில் சொன்னாங்க? அவங்க ஏன் முஸ்லிம்கள் அல்லாஹ் தஆலா நம்மளுக்கெல்லாம் தாய், ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க 2வது திருமணம் செய்திருந்தாங்க. அபூ ஸலமா ரலியல்லாஹு நம்ம ரசூலுல்லாஹ் கல்யாணம் பண்ணியிருந்தாங்க. அபூ ஸலமா ரலியல்லாஹு ரொம்ப பாசம் இருந்தது ரசூலுல்லாஹ் கல்யாணம் பண்ற வரைக்கும். ரசூலுல்லாஹ் கல்யாணம் பண்ணிட்டாங்க, நீங்க
நிக்காஹ் முடிச்சிட்டாங்க. இப்ப என்னன்னா சொர்க்கத்துல யார் கூட இருப்போம், ரசூலுல்லாஹ் இருக்கிற பாக்கியம் கிடைக்குமாங்கிற அறிவான பெண்கள்ல ஒரு ஆளு உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலா. அவங்களுடைய ஹதீஸே தனியா இருக்குது, ஃபத்வா கிதாபோட தனியா இருக்குது. அந்த அளவுக்கு பெரிய அறிவாளியான மனைவிகள் ஒருவர் ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி, நம்மளுடைய தாயார். எப்படி கேட்கிறாங்க, ரெண்டு மனைவிகள்ல யாரோடு, ரெண்டு கணவன்ல யாரோட சொர்க்கத்தில் இருப்பாங்க கேட்டப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. யார் சொல்றது? அபூ சலமா ரலியல்லாஹு உங்களுக்கு பிடிக்கும், ரசூலுல்லாஹ்வை அதை விட பல மடங்கு பிடிக்கும். இவன் எப்படி சொல்றது? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அந்த சொர்க்கத்தில் ஐயோ அஹ்ஸனுஹுமா ஹுல்கா, யாருக்கு நற்குணம் நிறைய இருக்கிறதோ அவரோடு அவள் இருப்பாள். யார்கிட்ட நல்ல குணங்கள் இருக்கிறதோ அந்த மனைவி அந்த கணவரோடு இருப்பாள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். ரெண்டு பேர் இருந்தாலும் யாருக்கு ரொம்ப அதிகமா இருக்கு அவரோடு தான் அந்த பெண்ணை சொர்க்கத்தில் இருப்பார் என்று சொன்னார். சொர்க்கத்துல நிறைய உயர்வை பெறுவதற்கு குணம் தான் தேவைப்படுதுங்க. சொர்க்கத்துல ரசூலுல்லாஹ்வோட இருக்க நமக்கு ஆசை இருக்கா இல்லையா? ரசூலுல்லாஹ் கூட யார் இருப்பா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேக்குறாங்க, நாயகமே உங்களுக்கு அருகிலே நாளை மறுமையிலே உங்களுக்கு அருகிலே இருப்பதற்கு யாருக்கு தகுதி இருக்குன்னு கேக்குறாங்க. யார் இருப்பா? இன்ன அவுலன் நாஸ், ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, மக்களிலேயே எனக்கு அருகிலே இருக்கிறதுக்கு ரொம்ப தகுதி படைத்தவர் நற்குணம் உள்ளவர் என்று சொன்னார். நல்ல குணம் உள்ளவர், தொழுகையாளி, நோம்பாளி, ஜகாத் கொடுக்கிறவர், தர்மம் கொடுக்கிறவர் இருக்கல, நல்ல குணம் உள்ளவர் என்று சொல்றார். பேசுகிற வார்த்தையில கூட நல்ல குணம் இருக்கணும், நல்ல எண்ணம் இருக்கணும். ஆனா என்ன செய்தார்களா, இது மக்கத்து குறைஷியர்கள் சில பேர் அல்லது இந்த முனாஃபிக்கீன்கள் இருக்கிறார், இவர்கள்லாம் இந்த மாதிரி ரசூலுல்லாஹ் அவமதிப்பு செஞ்சு கொண்டிருந்தார். அதுவும் குறிப்பாக மதீனாவுல பார்த்தா முனாஃபிக்கீன்கள் நிறைய கலந்து இருந்தாங்க. முனாஃபிக்கீன்கள் ரசூலுல்லாஹ் பார்த்து டபுள் மீனிங்ல பேசுறது. ராயினா, ராயினாடா கவனிக்கேட்ட அர்த்தமும் இருக்கு, இன்னொரு அர்த்தமும் அசிங்கமான அர்த்தமும் இருக்கு, பேசக்கூடாத அர்த்தமும் இருக்கு. இந்த அர்த்தத்தை வச்சு பேசுவாங்க. அதே கருத்துக்கு உங்களுடைய அரபு வார்த்தையும் இருக்கிறது, அதை நீங்கள் பயன்படுத்துங்கள். அது சிங்களர் அர்த்தம் தான் இருக்கிறது, அதை பயன்படுத்துங்க அல்லாஹ் சொல்லிக் கொடுத்தார். அப்படிதான் நீங்க பயன்படுத்த வேண்டும் என்று எல்லா முனாஃபிக்கீன்கள் இப்படி எல்லாம் செய்தார்கள், நயவஞ்சகர்கள். நீங்க அப்படி செய்ய வேண்டாம் என்று அல்லாஹ் ஒழுக்கங்களை கற்றுக் கொடுக்கிறான். கற்றுக் கொடுத்துட்டு அல்லாஹ் சொல்றான், யார் மாதிரி இருந்தாருங்க, முஷ்ரிக்கின் மாதிரியோ யூதர்கள் மாதிரியோ முனாஃபிக்கின் மாதிரி நீங்க இருக்கக்கூடாது. அவங்க குணம் என்ன தெரியுமா? முனாஃபிக்கீன்கள் எப்படி இருப்பாங்க தெரியுமா? யூதர்களுடைய குணங்கள் எப்படி இருக்கு தெரியுமா? அல்லாஹ் அதை சொல்லுகிறான். 105வது வசனம், மா யவத்துல்லதீன கஃபரு மின் அஹ்லில் கிதாப், வேதக்காரர்களில் காஃபிரானவர்கள், வலல் முஷ்ரிகீன், முஷ்ரிகீன்களிலும் உள்ளவர்கள், அய்யுனஸ்ஸல அலைக்கும் மின் கைரின் மின் ரப்பிக்கும், உங்களுடைய ரப்பிடத்திலிருந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு நன்மை வந்தால் அவர்களுக்கு பிடிக்கவில்லை. அல்லாஹ் ரசூலுல்லாஹ்வுக்கு கொடுத்தாவோ அல்லது முஃமின்களுக்கு ஒரு நன்மையை கொடுத்தாலோ யாரு விரும்புறதில்லை, முஷ்ரிக்கீன்களுக்கு அது விருப்பமா இல்லை, வேதக்காரர்கள் காஃபிர்களுக்கு அது விருப்பமாக இல்லை, அது விரும்பவே இல்லை. அடுத்தவருக்கு ஒரு நன்மை கிடைக்கும் போது அது எவ்வளவு சந்தோஷப்படும். அப்படி சந்தோஷப்படும் போது அல்ல அந்த நன்மையை நமக்கு என்ன செய்வாக்குவான், அப்படிதானே? அதை விட்டுட்டு இவர்கள் இந்த வேத காஃபிர்களும் முஷ்ரிக்கீன்களும் என்ன நினைத்தார்கள், அய்யுனஸ்ஸல அலைக்கும், உங்கள் மீது இறக்கப்படுவதை, மின் கைரின் மின் ரப்பிக்கும், உங்கள் ரப்பிடத்திலிருந்து நன்மைகள் உங்களுக்கு இறக்கப்படுவதை அவர்கள் விரும்பவில்லை. இது முதல் செய்தியா? ஏன் அப்படி விரும்பலைங்கிறத அல்லாஹ் சொல்லணும். அவங்களுக்கு அப்படி ஏண்டா கைங்கிறதுக்கு பல இது இருக்குது. அல்லாஹ் நாடியவர்களுக்கு நுபுவத்தை கொடுப்பான், அல்லாஹ் நாடியவர்களுக்கு நாடியவர்கள் எல்லாரும் ஒரே மாதிரியா கொடுக்குறான். வசதியில கூட எல்லாரும் ஒரே மாதிரியா கொடுக்குறான். அவரை பார்த்து நம்ம பேராசைப்பட வேண்டியது இல்லை. யாரை பார்த்தோம் எனக்கு இது கிடைக்கல உனக்கு ஏன் இது கிடைச்சிச்சு நம்ம பொறாமப்பட வேண்டிய அவசியமும் இல்லை. தொழுகையில கூட தொழுதலாம், எல்லா ஒத்தும் வந்து தொழுதலாம், ஃபர்ஸ்ட் செம்ல கூட நின்று தொழுதலாம்,
இல்லையா? தக்பீர் தஹரீமா கூட திருப்பி தொழுதலாம். ஆனா எங்க ஷைத்தான் கடிமா தெரியுமா? தின்னோடி பிசி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்வாங்க, ஒருவர் ஃபர்ஸ்ட் சஃபை தொழுவதினாலேயோ அல்லது தக்பீர் தஹரீமாவில் தொழுவதினாலேயோ இமாம் ஜமாத்தோடு இமாமுக்கு பின்னால் நின்று தொழுவதினாலேயோ அவர் சிறந்தவராக இருக்க முடியாது. நான் கரெக்டா தொழுதுட்டேன்னு நினைக்கும் போது அவர் தப்பாக்கி விடுகிறார். நான் தான் கரெக்டா தொழுகிறேன்னு ஒருத்தர் நினைச்சா அங்க அவர் தப்பாக்கி விடுகிறார். நான் ஒருத்தர் தான் ஒழுங்கா தொழுகிறேன், கரெக்டா ஃபர்ஸ்ட் சஃபுக்கு வந்துடுறேன், சரியா இமாமுக்கு பின்னாடி இடம் பிடிச்சிடுறேன், தக்பீர் தஹ்ரீமாவோடு தொழுதுறேன், இப்படிங்கிற நினைக்கிற இடத்துலதான் அவர் சரிந்து போகிறார் என்று சொல்கிறார். மகான்கள்ல ஒருவருடைய வரலாறை படித்த ரொம்ப அருமையான வரலாறு. எப்போதுமே ஃபர்ஸ்ட் சஃபுக்கு வந்துருவாங்களா தொழுகைக்கு, ஃபர்ஸ்ட் சஃப்ல வந்து தொழுகையில இருப்பாங்களா, அவங்களுடைய நினைவுக்கு ஃபர்ஸ்ட் சஃபை விட்டதே கிடையாது. ஃபர்ஸ்ட் சஃபுக்கு சிறப்பு இருக்குதுங்க நிறையா. ஃபர்ஸ்ட் சஃபுக்கு நிறைய சிறப்பு இருக்கு. சஃபுன்னு சொன்னோம்னா இந்த சஃபுக்கு சஃபு அணிங்கிறது அப்படிதானே? சஃபுங்கிற நம்ம வரிசைங்கிறது நம்ம அணியில நிற்கிறோம், வரிசையில் நிற்க மாட்டோம். அணி இது வந்து போருக்கு போற மாதிரி தான் இது. போர்ல அப்படி நிப்பாட்டி வைப்பாங்க. போர்களுக்கு போனா போர்ல சிப்பாயிகள் இப்படிதான் நிக்கணும். அதனாலதான் நம்ம சஃபுன்னு பேர் வச்சிருக்காரு. சஃபுன்னா அணியில அர்த்தம். அப்ப என்ன போர்ல நிக்கிற மாதிரி ஏன் நம்ம நிக்கிறோம்? நம்மளோட போர் தான் செய்யும். யாரோட போர் செய்யணும்? சைத்தானோட போர் செய்யும். அதனாலதான் அந்த அணியா நம்ம அதுக்கு சஃபுன்னு பேரும். தர்மத்தில இதுக்கு பேர் மெஹராப்னு சொல்லுவாங்க. பின்னாடி இருக்கு இமாம் இருக்கிறார் பாருங்க. மெஹராப்னா போர் செய்யற களம்னு அர்த்தம். போர் களம் இதுக்கு பேர். நீங்க எங்க வேணாலும் கேட்பாங்க இந்த இடத்துக்கு பேர் என்ன கேட்டா மெஹராப்பாங்க. இதுக்கு மிம்பர்பாங்க. ஹர்புனா சண்டை, ஹர்புனா சண்டைன்னு அர்த்தம். அதுல இருந்து வந்து மெஹராப். இங்க என்ன சண்டை நடக்குது? போர் களம். இது பேர். எதோட போர் செய்யறோம்? எதிரியோட. நம்மளுக்கு எவ்வளவு பெரிய எதிரிகள் இங்க இருக்குது யோசிச்சு பாரு. தக்பீர் கட்டி பார்த்தா தெரியும் எவ்வளவு எதிரி இருக்கிறான்னு தெரிஞ்சு போயிடும். அவ்வளவு எதிரி இல்லையா? கொஞ்ச நெஞ்ச எதிரியா? போராடி தொழ வேண்டியதா இருக்கும். பெரிய வேலை. சில நேரங்கள்லாம் பார்த்தா நம்ம 3 ரக்காத் தொழுது இமாம் 3 ரக்காத் தொழுதுட்டாரு நம்ம முடிவு பண்ணிடுவோம். என்னென்னமோ நடந்துகிட்டு இருக்கும். அப்படி எல்லாம் இருக்கு. அப்ப மெஹராப் சஃப் ஃபர்ஸ்ட் சஃப் தோழர் விடவே மாட்டார். அப்படிப்பட்ட ஒரு நிலை தொழுதுட்டு இருந்தால ஒரே ஒரு நாள் லேட் ஆயிடுச்சு. ஆனா தொழுகைக்கு வந்துட்டாரு, ஜமாத்துக்கு வந்துட்டாரு, கடைசி சஃபுக்கு வந்துட்டாரு. எப்படி இருக்கும்? எப்படி இப்ப மகான்கள்லாம் வாழ்ந்துருக்கிறாங்க. கடைசி சஃபுக்கு வந்துட்டாருங்க. தக்பீர் கட்டி தொழும் போது அவர் நஃப்ஸ் சொல்லுது, என்னப்பா இவ்வளவு நாளா ஃபர்ஸ்ட் சஃப்ல தொழுதுட்டு இருந்தீங்க, நீ கடைசியா வந்துட்டீங்கன்னு சொன்னார். நஃப்ஸ் கடைசியா வந்து தொழுகிறீங்க. அப்படி தொழுது முடிச்சு விட்டவர் தான் கொஞ்ச நாள் பள்ளியாசலுக்கு வரல. தொழுகை முடிச்சு விட்டவர் கொஞ்ச நாள் பள்ளியாசலுக்கு வரல. என்ன ஆச்சுங்க அப்படின்னு கேட்டோம். லாஸ்டா வந்தா அப்புறம் போராடி ஃபர்ஸ்ட் வரணும், அதானே ரைட்டு. என்னங்க பள்ளியாசல காணலங்க அப்படின்னு கேட்டா சொன்னாராம், என் நஃப்ஸ் நான் கடைசியா வருகின்ற போது என்னை பார்த்து சொன்னது, எப்போதும் முதல் சப்பை பிடிக்கக்கூடிய நீ இன்று ஏன் கடைசி சப்பை பிடித்தா என்று கேட்டது. அப்ப நான் தொட வருவதே சப்பை பிடிப்பதற்காக என்று என் நஃப்ஸ் என்னை பார்த்து சொல்லிவிட்டது. நான் அல்லாஹ்வை தொட வருவதாக சொல்லவில்லை, சஃபுக்காகத்தான் தொட வந்தேன் என்று என் நஃப்ஸ் என் ஆன்மா என்னை பார்த்து சொல்லிவிட்டது. அதனால் அதோடு போராடுவதற்காக நான் அதற்காக வரவில்லை, அல்லாஹ்வை தொழுவதற்காக வருகிறேன் என்று சொல்வதற்குத்தான் நான் கொஞ்ச நாள் வர முடியாமல் இருந்தேன் என்று சொன்னார். அப்ப முதல்ல நம்ம சரி செய்வது, அடுத்தவர்களை பத்தி நம்ம பார்க்க கூடாது. நம்மளை சரி செய்யும். நம்ம மட்டும் தான் தொழுகிறோம், நாம மட்டும் தான் சரியா இருக்கிறோம் நினைக்கிறதே தப்புங்கிறார். அதுவே பெரிய தப்பு. அமல் செய்து விட்டார், நல்லா தொழுகிறாரு, நான் தான் தொழுதேன்னு நினைச்சா அவர் என்ன தொழுக, நல்லா குர்ஆன் ஓதுறாரு, நான் ஒரு நாளைக்கு 5 நிமிஷம் படிச்சிருக்கேங்க அப்படி சொல்றதுல என்ன நன்மை இருக்கு? அதற்கு அவர் அதை செய்யாமல் கூட இருந்து விடலாம் என்று பெருமக்கள் சொல்லுவார். ஒரு அழகிய வரலாறு ஒன்று எழுதுவாங்க. அல்லாமா அபூ இஸ்ஹாக் ஷீராஸி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி 4ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த மகத்தான ஒரு பேரறிஞர் அபூ இஸ்ஹாக் ஷீராஸி ரஹ்மத்துல்லாஹி. அவருடைய தகப்பனாரோடு ஒரு சில குற்றம் சுமத்தப்பட்டு ஜெயில தூக்கி போட்டார்.
யாரே அபூ இஸ்ஹாக் ஷிராஸி ரஹ்மத்துல்லாஹி தகப்பனாரை சொல்லிட்டு ஜெயில போட்டாங்க. அந்த காலத்துல உள்ள பிரச்சனை எல்லாம் நிறைய. அப்ப உள்ள இருந்து பாப்பாவோட ஜெயிலுக்குள்ள இருக்கிறாங்க அபூ இஸ்ஹாக் ரஹ்மத்துல்லாஹி. எல்லாம் தூங்கிட்டாங்க. அவங்க தான் இந்த செய்தியை சொல்றாங்க. நானும் பாப்பாவும் தூங்கல. கொஞ்ச நேரம் ஆனதுக்கு அப்புறம் ஒரு தஹஜ்ஜுத் நேரம் நெருங்கிற நேரம் நாங்க எந்திரிச்சு தொழுவைக்கு வந்தோம். தொழுவைக்கு வரும்போது எல்லாம் தூங்கிட்டு இருந்தாங்க. ஜெயில எப்படி இருக்கும்? ஜெயில எல்லாம் தூங்கிட்டு இருந்தாங்க. நான் சொன்னேன், என்ன இப்படி தூங்குறாங்க? கபூர்ல போய் தூங்குறானே போறேன், என்ன தூங்குறாங்க? அல்லாஹ் பத்தி ஞாபகம் இல்லாம தூங்குறாங்கல்ல. அல்லாஹ்வுடைய ஞாபகம் இல்லாம எங்க வீட்டுல இல்லைங்க, ஜெயில நடக்கிறது பாருங்க. அப்ப அல்லாஹ்வுடைய ஞாபகம் இல்லாம தூங்கிட்டு இருக்கிறாங்க, என்ன இப்படி தூங்குறாங்க அப்படின்னு நான் சொன்னேன். என்னை பெத்த பாப்பா சொன்னாங்க, இப்படி சொல்லக்கூடாது, நீ இப்படி சொல்வதாக இருந்தால் லவ் நிம்த லகான கைரல் லக, நீ இப்படி சொல்வதற்கு பேசாம தூங்கி இருக்கலாம். இப்படி பேசுறதுக்கு முடிச்சுக்கிட்டு நான் மட்டும் தான் தொழ போறேன், நீங்க எல்லாம் தூங்குறாங்க பாருங்க, இவங்க என்ன நான் தான் வெளியுவேன் அப்படின்னு நினைச்சு பேசுறா பாரு. அதற்கு பதிலாக லவ் நிம்த, நீ தூங்கி இருக்கலாம், லகான கைரல் லக, அது உனக்கு நன்மையாக இருந்திருக்கும் என்று சொல்லிட்டு பாப்பா தன் பிள்ளைக்கு எப்படி ஒழுக்கங்களை சொல்லிக் கொடுக்கிறார் பாருங்க. சொல்லுவார், எவர் பாப்பா என்னைக்குமே ஒரு இபாதத்தில் நம்ம தொடர்ச்சியா இருக்கும்போது செய்தா நம்மளை வந்து கெடுப்பான். டெய்லி குர்ஆன் ஓதுக்கல, அல்லது டெய்லி லுஹா தொழுகல, அல்லது டெய்லி தஹஜ்ஜுத் தொழுகல, அல்லது டெய்லி ஏதாவது ஒரு தர்மம் செய்யல, அப்ப சொல்லுவான், நீ தானே டெய்லி இதை செய்யறா, மற்றவங்க செய்யற பாரு அப்படின்னு சொல்லி கொடுப்பான். செய்தான் சொல்லுவான், டெய்லி செஞ்சவங்களுக்கு இது என்ன வரும், அது போராடி வரும், அது பெரிய வேற நிலை, அது விலாயத்தை பெற்றுவாங்க. அப்படி தொடர்ந்து ஒரு வேலையிலே நீ செய்து கொண்டிருக்கின்ற போது மற்றவர்கள் அதை செய்யவில்லை என்று உதாசீனப்படுத்துகிறாய் பாரு, அதை நீ செய்யாமல் இருப்பதற்கு சமம் என்று சொல்லுவார். அதுக்கு நீ செய்யாமலேயே இருந்தலாம். யாரு? அபூபக்கர் அபூ இஸ்ஹாக் ஷிராஸி ரஹ்மத்துல்லாஹி வாப்பா அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறார். சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க, இங்க பாருங்க, ஏன் இப்படி சொல்றேன்டா பிள்ளைட்டு சொல்றாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு பெரியார், ரசூலுல்லாஹ் எவ்வளவு பெரியார். அந்த பெருமகனார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பார்த்து அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், லவ்லா அன் சப்பத்னாக லக்கது கித்த தர்கனியை ஷைஅன் கலீலா என்று அல்லாஹ் சொல்கிறான். நாயகமே, உங்களை நாம் பலப்படுத்தவில்லை என்று சொன்னால் நீங்களும் கொஞ்சம் அந்த பக்கம் சாய்ந்திருப்பீர்கள் என்று சொல்றான். கொஞ்சம் அந்த பக்கம் சாய்ந்திருப்பீர்கள். யாரு? ரசூலுல்லாஹ். எவ்வளவு பெரிய ரசூலுல்லாஹ், எவ்வளவு மகத்துக்குரியவர்கள், எவ்வளவு மாண்புக்குரியவர்கள், கைருல் பஷர், இந்த உலகத்தின் ஈருலகத்தின் சர்தார், அவர்களுக்கு அல்லாஹ் இப்படி சொல்லுகின்ற போது நீனா ஏமாத்திரம் என்று கேட்டார். நீனா ஏமாத்திரம். இப்போ ஒருவரை குறைத்து பேசுவது அல்லது நான் மட்டும்தான் என்று வணங்குகிறேன் என்று நினைத்துக் கொள்வது சருகி போவதற்கு காரணமாகிவிடும் என்று தன் மகனாருக்கு அபூ இஸ்ஹாக் ஷிராஸி ரஹ்மத்துல்லாஹி வாப்பா சொன்ன வரலாறு எல்லாம் நாம் பார்க்கின்ற போது நம்மை நாம் சரிபடுத்திக் கொள்ள வேண்டும். பேச்சுல எப்படி பெரியவங்கள பேசுறது, ஒரே வார்த்தை பெரிய வாப்பாட்ட பேசுறதே ஃப்ரெண்ட்ட பேச முடியாது, ஃப்ரெண்ட்ட பேசுற வாப்பாட்ட பேசக்கூடாது. ரெண்டு பேருக்கும் மரியாதை இருக்குல்ல, மரியாதை இருக்குல்ல. பெரியவங்கள்ட்ட பேசுறது வேறு, சிறியவங்கள்ட்ட பேசுறது வேறு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காஃபிராக இருந்த, ரசூலுக்கு எதிரியாக இருந்த, ரசூலிடத்திலே பல வசைமாறி பொழிந்து கொண்டிருந்த உத்துபா ரசூலுல்லாஹ்வை பார்க்க வந்தப்ப புடிச்சு திட்டினாரு. உத்துபா ரசூலுல்லாஹ் அவ்வளவு பேசினாரு. என்ன நீங்க பிளவுபடுத்திட்டீங்க, நீங்க என்ன பிரிவினை உண்டாக்கிட்டீங்க, அழகான ஊர் எப்படி பண்ணிட்டீங்கல்ல அப்படின்னு என்னெல்லாம் வாய்க்கு வருமா பேசினாரு. அப்படியே கேட்டுக்கிட்டே இருந்தார். கேட்டுக்கிட்டு இருந்து சொன்னாங்களாம், நீங்க கொஞ்சம் நளினமா பேசலாமே அப்படின்ட்டா. அவ்வளவுதான், வேற ஒன்றும் பேச. நீங்க கொஞ்சம் நளினமா சொல்லலாம். ஏன்னா வந்து சொல்லவர் பெரியவர், ரசூலை விட வயசிலே மூத்தவர் என்பதால் அவர் இஸ்லாம் இல்லை என்று தெரிந்தும் கூட ரசூலுல்லாஹ்விட்ட சொன்னாங்க, கொஞ்சம் நளினமா பேசலாமே என்று சொன்னாங்க. எப்படி பாரு, ரசூலுல்லாஹ்வுக்கு பேச தெரியாது. ஆனா ரசூலுல்லாஹ் உம்மத்துக்கு சொல்லிக் கொடுக்கிறாங்க, பேச்சிலே கவனமாக இருங்கள் என்று சொல்கிறார்கள்.
நம்ம எண்ணம் ரொம்ப முக்கியங்க. நம்ம எண்ணத்தை சரி பண்ணணும், நம்ம சொல்ல சரி பண்ணணும். இதைதான் இந்த ஆயத்து சொல்கிறது. நீங்கள் டபுள் அர்த்தத்தில் இருக்கிற எந்த வார்த்தைகளையும் பேசாதீர்கள், கண்ணியமான வார்த்தைகளை பேசுங்கள், கண்ணியமான நீங்கள் யோசியுங்கள், கண்ணியமான அமல்களை நீங்கள் செய்யுங்கள் என்று அல்லாஹ் நம்மளுக்கு இந்த ஆயத்தின் வழியாக சுட்டி காட்டுகிறான். அல்லாஹ் தஆலா அன்பானவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தை எப்படி வழி நடத்தியிருக்கிறாங்க பாருங்க. எவ்வளவு ஒரு நல்ல குணத்தை வழி நடத்தியிருக்கிறாங்க. ஏங்க ஒருத்தர் தொடர்ந்து அவள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. அவர் இன்னைக்கு தொழுவணும்னு நினைச்சு தூங்கினாரு, தொழ முடியல. அந்த எண்ணத்தினால உனக்கு நன்மை கிடைக்குன்னு சொன்னார். அந்த எண்ணத்தினால உனக்கு நன்மை கிடைக்கும். இந்த உம்மத்துக்கு அவ்வளவு நன்மை இருக்குல்ல, அதனாலதான் அவங்களால தாங்க முடியல. யுனஸ்ஸல் அலைக்கும் மிர் ரப்பி மின் கைர், உங்களோட நன்மைகள் உங்கள் ரப்பிடத்திலிருந்து இறங்குவதை அவர்கள் இறக்கப்படுவதை அவர்கள் விரும்பவில்லை என்று அல்லாஹ் சொல்லுகிறான். கைர்னா என்ன? நம்ம சின்னதா ஒண்ணு செஞ்சா கூட அல்லாஹ் நன்மை எழுதி தரா பாருங்க. இன்னைக்கு தொழுதுலாம், தஹஜ்ஜத் தொழுதுலாம் அப்படிங்கிற நியத்துல படுத்தோம், ஆனா தொழல, அல்லாஹ் தொழுதுக்குரிய நன்மைகளை அல்லாஹ் தந்துருவான். காரணம் யுனஸ்ஸல் அலைக்கும் மின் கைர் மின் ரப்பிக்கும், அல்லாஹ் இந்த உம்மத்துக்கு நிறைய கைரை அல்லாஹ் இறக்கி வச்சிருக்கான். நிறைய போகணும்னு இருந்தோம், ஒரு நன்மையான காரியத்துக்கு போக முடியலன்னு வச்சுக்கிறீங்க, அந்த நன்மையை அல்லாஹ் எழுதி வச்சிருவோம். தபூக் போர் நடந்துச்சுங்க. தபூக் போர் நீண்ட தூரம் போய் செஞ்ச போர். அந்த போர்ல பல சஹாபாக்கள் போக முடியல, வசதி இல்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த போர்க்களத்துல நின்று சொன்னாங்க, ஊர்ல சில பேர் இருக்கிறாங்க, வரணும்னு ஆசைப்பட்டவங்க தான், வர முடியல, ஆனா அவங்களுக்கும் உங்களை போல் உண்டான கூலி இருக்கிறது என்று சொன்னார். ஆசைப்பட்டதுக்கா உங்களுக்கும் அந்த மாதிரி கூலி அவர்களுக்கு இருக்கு என்று சொன்னார். நல்ல எண்ணம், நல்ல எண்ணத்தினாக்கும் முஆதுபுன் ஜபல் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்வாங்க, சும்மா இல்ல, நான் சும்மா தூங்க போறேன், தூக்கத்தை கூட நான் வணக்கமா மாத்திடுவேன்னு சொன்னேன். நான் தூங்குறத கூட வணக்கமா மாத்திடுவேன், என் தூக்கமும் நான் வணக்கமாக மாத்துகிறேன். ஏனென்றால் வணங்க வேண்டும் என்ற நல்ல சிந்தனைக்கு நான் தூங்குவதால் எப்படி அன்றாட நம்ம செய்யற வேலையோட அல்லாஹ் தஆலா எப்படி சொல்லிடுவாங்க, ஒரு சிறப்பாக இருக்கிறார். இதைதான் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்வார்கள், நீ பாவத்தை விட்டு பாரு, உனக்கு நன்மை கிடைக்கும். அடுத்தவருக்கு ஒரு நன்மை கிடைக்கின்ற ஆசைப்படு, உனக்கு அந்த நன்மை கிடைக்கும். அல்லாஹ் சொல்லுவான், வலா ததமன்னு மா ஃபதலல்லாஹு பிஹி. அல்லாஹ் சில பேருக்கு சில சிறப்புகளை கொடுப்பான், அதை பார்த்துப்பான், பேராசை விடக்கூடாது, பேராசையே விடக்கூடாது. அடுத்தவருக்கு ஒன்று கிடைக்குதுன்னு சொல்லி நம்ம பேராசைப்படக்கூடாது. வேற வஸாலுல்லாஹு மின் ஃபதலி, அல்லாஹ்ட்ட கேட்டு வாங்கிக்கிறாங்க, அவன்கிட்ட கேட்டு வாங்கிக்க, நீ பேராசைப்படாத என்று சொல்றாங்க. அடுத்தவனுக்கு கிடைக்கிறத பார்த்து பேராசைப்படக்கூடாது, அவனுக்கு கிடைக்கிறத பார்த்து வெறுப்படையவும் கூடாது. இல்லை இவனுக்கு கூட உள்ள கிடைக்குது அப்படின்னு வெறுப்போம் வரக்கூடாது என்று முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தருவாங்க. குர்ஆன்ல ஒரு வசனம் இருக்கு, அல் ஜஸாஉல் இஹ்சான் இல்ல இஹ்சான் ஒரு வசனம் இருக்குது. சூரத்துல் ரஹ்மான்ல இருக்கிற அற்புதமான சூரா சூரத்துல் ரஹ்மான். அந்த சூரா அல்லாஹ் சொல்றான், நீங்க என்ன கொடுக்குறீங்களோ அது கிடைக்கும். உபகாரம் கொடுத்தீங்கன்னா உபகாரம் கிடைக்கும். உபகாரம் அடுத்தவர்களுக்கு நல்லதை கொடுத்தீங்கன்னா நல்லது உங்களுக்கு கிடைக்கும். நல்லதா இருக்கிறீங்களா உங்களுக்கு நல்லது கொடுப்பான் என்று சொல்லுகின்ற அந்த வசனம். இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்லும்போது வகானல்லாஹு ஷகூரன், அல்லாஹ் சொல்லுவான் கானல்லாஹு ஷகூரன் ஷாக்கிரன். அல்லாஹ் நம்ம தான் சுக்ர் செய்யணும், ஆனா அல்லாஹ் சுக்ர் செய்வதாக ஆயத்து சொல்லுது. அல்லாஹ் என்ன சுக்ர் செய்யணும் சொன்னா, நம்ம செய்யற நினைக்கிற பேசுற எண்ணுகிற அந்த எண்ணம் சரியாக நன்மையாக இருந்தால் அதற்கு அல்லாஹ் கூலி தருவதற்கு மறுப்பதில்லை எழுதுகிறார். அல்லாஹ் தஆலா அதற்கும் கூலி தருவான் என்று எழுதுகிறார். இந்த குணங்களை உருவாக்கி கொள்ள சொல்லுகிறது குர்ஆன். இதைதான் அல்லாஹ் உங்களுக்கு உங்கள் மீது உங்கள் ரப்பு நிறைய நன்மைகளை அள்ளி தருகிறான். உங்களுக்கு நன்மைகள் அருளப்படுவதை அவர்கள் விரும்புவதில்லை என்று சொல்றார். பாருங்க என்ன மாதிரி குணங்கள் எல்லாம் ரசூலுல்லாஹி உருவாக்கி கொடுத்துறாங்க. ஹைபர் போர் நடக்கும். ஹைபர் போர்ல முற்றுகை போயதுனால யூதர்களுடைய கோட்டைகளை முற்றுகையிட்டது. அந்த நேரம் ஒரு கருப்பு நிற அடிமை, ஒரு கருப்பு நிற இடையர் ஆடு வைத்துக் கொண்டிருந்த இடையர் முற்றுகை போராட்டம் நடந்து கொண்டிருக்கின்ற போதே அவர் ரசூலுல்லாஹ் பார்க்க வர, போராட்டம் நடந்து கொண்டிருக்கும் போதே, போர் நடந்து கொண்டிருக்கும் போதே பார்க்க வந்தவங்க சொல்றாங்க, நீங்க
சொல்றீங்களே அந்த இஸ்லாம்ல என்னன்னு சொல்லுங்க. ஏன்னா அந்த உம்மத்துக்கு ஹைரா கிடைச்சது பெருசா நிறைய சொல்லலாம். ஒண்ணு என்ன இஸ்லாம், மின் ஹைரின் மின் ரப்பிக்கும், நம்ம ரப்பிடத்தில் நம்மளுக்கு நிறைய நன்மைகள் அருளப்பட்டிருக்கிறது. அதுல மிக 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 உயர்வானதுன்னு சொன்னா இஸ்லாம் இல்லையா? நம்ம சொல்லியா ஏதோ முன்பதிவு செஞ்சா இஸ்லாமா இருக்கிறோம் அப்படிலாம் கிடையாது, அப்படிலாம் கிடையாது. ஆனா அல்லாஹ் கொடுத்தான். இது முதல்ச்சி. இரண்டாவது இந்த குர்ஆனை நாம் வாங்கி கொண்டது. குர்ஆன் நம்மளுக்கு கிடைத்தது பெரிய பாக்கியம் அல்ல மற்ற வேதத்தை விட. மூன்றாவது அகிலத்தின் வல்லல் அண்ணன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிடைத்தது. இந்த மூன்று இந்த உம்மத்துக்கு கிடைத்த ஹைர். ஹைர் ரப்பிடத்துல வந்துச்சு. யுனஸ்ஸல் அலைக்கும் மின் ஹைரின் மின் ரப்பிக்கும், உங்க ரப்பிடத்தில் வந்த ஹைர் அருளப்படுவதை அவர்கள் விரும்பவில்லை. ஏனென்றா அது ஹைர்னா என்ன வேணாலும் வச்சுக்கலாம், அதை அவர்கள் விரும்பவில்லை. ஆனா அந்த நன்மைகள்ல ஒண்ணு என்னன்னா நம்மளுக்கு இந்த இஸ்லாம் கிடைத்தது. பெரிய பாக்கியம் இந்த இஸ்லாம். பாருங்க, வருகிறார் ஒரு கருப்பு நிற இணைக்கு வருகிறார். ரசூலுல்லாஹி சொல்றாங்க, இஸ்லாம்னா என்ன கொஞ்சம் சொல்லுங்க, இஸ்லாம்னா என்ன கொஞ்சம் சொல்லுங்க. எங்க நிற்கிறோம்? வீட்டுல உட்காரோம், வீட்டுல உட்கார்ந்து செய்தியா படிச்சுட்டு இருக்கோம். போர் களத்தில் நிற்கிறோம். போர் களத்தில் நிற்கும் போது வந்து இஸ்லாத்தை சொல்லுங்கன்னா என்ன? நம்மள பைக் லிப்பர் ஆயிடுச்சுட்டு இல்லை பைக் ஸ்டார்ட் ஆகலான்ட்டு ரொம்ப உதஞ்சி தள்ளிக்கிட்டு இருக்கும் போது கடுப்பாக யாருன்னா உதஞ்சி பார்த்தா ஒன்றும் வரல, வச்சா எங்கேயுமே லிப்பர் பண்ண கடையும் காணும், ஒன்றையும் காணும், தள்ளிக்கிட்டே வரப்போகுது. டைம் எத்தனை ஒருத்தர் கேட்டால் விடும் என்ன சொல்லுவோம்? எவ்வளோ இதாகும் போகிறவங்களுங்க, அவ்வளோ கடுமையான நேரங்க. அவர் கூலாக வந்து அவங்க இடையே கேட்குறாங்க, இஸ்லாம்னா என்னன்னு சொல்லுங்க அப்படின்னு. எவ்வளவு நெருக்கடியான நேரத்துல ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. கேட்கிறவர் ஒன்றும் உயர்ந்தாலும் கிடையாது, கருப்பு நிற ஆளு, சரி அவருக்கு இணைய ஒரு ஆடு வைக்கிறவர். ரசூலுல்லாஹ் தோற்றத்தை பார்க்கறது இல்ல, நிறத்தை பார்க்கறது இல்ல, மனிதர்களை நேசிக்க சொன்னாங்க. அடுத்த மனிதர்கள் மீது நல்ல மரியாதை வைக்க சொன்னாங்க. அடுத்த மனிதர்கள் மீது நல்ல ரசூலுல்லாஹ்வுடைய பள்ளியில யாருக்கு பார்க்க சொன்னா? பிலால் எல்லாம் சையதுனா அப்துல்லாஹ் இப்னு உம்ம மக்தூம் ரலியல்லாஹு தஆலா ரெண்டு பேர் யார்? யோசிச்சு பாருங்க, எவ்வளவு பெரிய கோடீஸ்வரர் அவங்க ரெண்டு பேர். அப்படியா? யார் ரெண்டு பேர்? எவ்வளவு ஏழை சபா. கனவு பார்த்தது என்னவோ அப்துல்லாஹ் இப்னு ஸையத் ரலியல்லாஹு, தூக்கத்துக்கு அந்த வாங்க சொல்ற கனவு பார்த்தது யாரு? அப்துல்லாஹ் இப்னு ஸையத் ரலியல்லாஹு. அவங்கள வாங்கிட்டு வைக்கல ரசூலுல்லாஹ், இந்த ரெண்டு பேரையும் வாங்கிட்டு வைக்கிறாங்க. இது பார்த்தீங்களா? அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பள்ளிவாசல்ல வாங்க சொல்ற பொறுப்பு அவங்களுக்கு தான் கிடைக்குது. ரசூலுல்லாஹ் ஆளை பார்க்கவில்லை, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேரத்தை பார்க்கவில்லை, வசதியை பார்க்கவில்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை இறைச்சத்தை பார்த்த ரசூலுல்லாஹ் அவர்களுடைய பொறுப்புகளை கொடுத்தார். ரசூலுல்லாஹ் பொறுத்த வரைக்கும் யாரை தன்னை நாடி வந்து எதை கேட்டாலும் சரியாக கொடுத்து விளக்கம் தருபவர். பாருங்க, இவர் வருகிறார், ஆட்டிலேயே கருப்பு நிறத்தவர், கொஞ்சம் சொல்லுங்களேன் இஸ்லாத்தை வந்து ரசூலுல்லாஹ் சொல்றார். அவருக்கு பிடிச்சு போச்சு. போர்க்களத்துல ரசூலுல்லாஹ் பேசினாவே ரொம்ப சூப்பரா இருக்கும், பிடிச்சு போயிடும். முஸ்லிம் ஆயிட்டார். முஸ்லிம் ஆனவனே அவர் சொல்றாரு, நான் முஸ்லிம் ஆயிட்டேன், நான் ஆடு பேச்சுக்கிட்டு இருந்தேன், இப்ப ஆடெல்லாம் அங்க நிக்குது, இது யார் ஆடு தெரியுமா? நீங்க யார்கிட்ட முற்றுகையிட்டு வந்திருக்கிறீங்களோ அந்த யூதர்களுடைய ஆடு. இஸ்லாத்துக்கும் யாருக்கும் முற்றுகை நடக்குதோ அந்த எதிரிகள் யூதர்களுடைய ஆட்டை இவர் பேசிக்கிட்டு இருக்கிறாரு. இதை அப்படியே எடுத்துடலாமா? அவங்க தான் சட்டை பிடிச்சிட்டு தான் இருக்கிறாங்க. என்ன செய்ய, அப்படியே ஆட்டை ஓட்டிட்டு போயிடலாமா அப்படிங்கிற மாதிரி. ஆட்டை என்ன செய்யறதுன்னு கேட்கிறாங்க. இல்லை அவங்கள்ட்ட கொண்டு போய் கொடுக்கவும் முடியாது. ஏன்னா நான் முஸ்லீம் ஆகிட்டேன், என்னை விட மாட்டாங்க, திரும்ப தெரிஞ்ச என்ன விட மாட்டாங்க. ஆட்டையும் வச்சுக்கிற முடியாது, அவன் ஆட்டையும் வச்சுக்கிற முடியாது. என்ன செய்ய வந்து இப்பதான் இஸ்லாத்துக்கு வந்திருக்கிறாங்க, என்ன பண்றது யோசனை? எங்க நேரத்தில் சில நேரங்கள்ல அப்படி ஒரு நெருக்கடியில ஒரு நன்மை நடக்கும்னு சொல்லுவாங்க. அவ்வளவு பெரிய முற்றுகையிலே இவர் இஸ்லாத்துக்கு வந்த ரசூலுல்லாஹ் ரொம்ப பூரிப்பானாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, என்னதான் இருந்தாலும் இது அமானிதம் இல்ல. யாரு நீங்க அவங்க தானே சண்டைக்கு நிற்கிறாங்க. அவ்வளவு மோசடிக்காரங்க யூதர்கள், எவ்வளவு மோசடி.
ரசூலுல்லாஹ் கொடுத்த டார்ச்சர் அவ்வளவு. அதனாலதான் ஹைபர் முற்றுகையில வந்து நிக்கிறோம். அந்த நேரத்துல கூட அவங்க ஆடுகளை பார்த்து ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இது நமக்கு சொந்தம் இல்லை, இதெல்லாம் அமானிதம், கொண்டு போய் அவங்கள்ட்ட ஒப்படைக்கணும். ஆனா நீங்க போக முடியாது, நீங்க போன விட மாட்டாங்க. அதனால என்ன செய்யுங்கடா, ஆடுகளை நோக்கி சின்ன சின்ன கல்லுல பொடிக்கல், சின்ன பொடிக்கல் எடுத்து ஆடு மந்தர்களை அது தூக்கி அப்படி வீசி போங்க, நீங்களாம் உங்க உங்க எஜமான போங்கன்னு சொல்லுங்க. ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுக்குறாரு. ரசூலுல்லாஹ் ஒரு நம்பிக்கை பாரு. நம்ம என்ன செய்வோம், எல்லாம் எப்படி போவோம்னு நினைப்போம். இடையே பின்னாடி தான் ஆடுகள் பெரும்பாலும் வரும். எப்படி போகணும், அவங்க சிராத்துக்கு வந்தோடனே ரசூலுல்லாஹ் அவ்வளோ நம்பிக்கை. சின்ன கல்களா புறக்குனாங்க, சின்ன சின்ன கல், குட்டி குட்டி கல்லா புறக்கி ஆட்டு மந்தைகளை தூக்கி வீசி, ஏங்க ஆடுகளை பார்த்து சொல்லுங்க, ஆடுகிட்ட பேசுறாங்க, ஆடுகளே நீங்கள் உங்களுடைய எஜமான்கள்ல போய் சேர்த்துக்க போங்க அப்படின்னு. அது வாட்டுக்கு யூட்டர்ன் போட்டு திரும்பி போயிட்டே இருக்குது. போய் நேரா ஹைபர் கோட்டை கடவாய்க்குள்ள வந்து அவங்க கோட்டைக்குள்ள போய் அவரவர்களுடைய ஆடுகள் அவரவர்களுடைய இடத்துக்கு போய் சேர்ந்ததாம். இந்த சஹாபிக்கு இப்பதான் வந்திருக்கிறார் இஸ்லாத்துக்கு. ஒரு சில மணி நேரம் கூட ஆகவில்லை. இவருக்கு அந்த நபியின் மீது இருக்கிற நம்பிக்கை என்ன, மரியாதை என்ன, அந்த சொல்ல எவ்வளவு நம்பிக்கை கொண்டு இருக்கிறார் பாருங்க. சொன்னவுடன் அவர் செய்கிறார். அது போல ஆடுகளுக்கு போய் சேர்க்கிறது. அமானிதம் உரியவரிடத்தில் போய் சேர்ந்து விட்டு, போர்க்களத்திலும் கூட அமானிதத்தை பேண வேண்டும் என்று சொல்லிக் கொடுத்தவர்கள் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அடுத்த பொருளை தூக்கிறாரே, அவன் சண்டையிலேயே வந்து நின்றாலும் சரி, ஒரு கருத்தை எடுப்பதற்காக வந்து நின்றாலும் சரி, அவன் பொருளை நீ தூக்க நினைக்காத. அவனோட மோதினது வேறு, ஆனால் அவன் பொருளை நீ எடுத்து விடாத என்று ரசூலுல்லாஹ் அங்கே பாடம் சொல்லிக் கொடுக்கிறார்கள். ஆடுகள் போயிடுச்சு. இவர் அந்த போர்க்களத்தில் முற்றுகையில் நிற்கும் போது இங்கிருந்து வந்து சில கற்கள் அவர் மேலே பட்டு அங்கே அவர் மரணித்து விடுகிறார். யோசிப்பாரு, அதே ஹைபரிலே அதே இடத்திலேயே கல் அடிபட்டு அங்கேயே அவர் ஷஹாதத்தி மரணத்தை தழுவுகிறார். எப்படி இருக்கும், ஷஹீதான எப்படி இருக்கும் யோசிப்பார். எல்லாருக்கும் ரொம்ப வருத்தம். ஒரு வக்து கூட தொழல, ஒரு வக்து கூட தொழல, ஒரு வக்து கூட தொழல. எப்படி இருக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நேரத்தில் நான் அவரை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடக்கம் செய்கிறார்கள். அடக்கம் செய்துவிட்டு பட்டணம் திரும்புறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரசூலுல்லாஹ் திரும்பினோடனே எல்லாரும் நினைச்சுக்கிட்டாங்க, ஏதோ இவர் மேல ரசூலுல்லாஹ்வுக்கு வெறுப்பு வேலைக்காக பட்டணம் என்ன செய்யறாங்க, திரும்புறாங்க அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டாங்க. அவர் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இல்ல இவர் சொர்க்கத்துக்கு போயிட்டாரு, உடலுக்கு போனாரு, சொர்க்கத்துக்கு போயிருக்கலாம் ஒரு, இவர் சொர்க்கத்துக்கு போயிட்டாரு, இவருக்குரிய 2 ஊர்வீங்களோடு அவர் இருந்து கொண்டிருக்கிறார், அவருடைய மனைவியோடு இருக்கிற காட்சியை பார்க்க நான் வெட்கப்பட்டு திரும்பி விட்டேன் என்று சொன்னார். போர்க்களத்தை விட்டு வரவில்லை ரசூலுல்லாஹ். போர்க்களத்திலே எந்த தொழுகையும் தொழுவதற்கு முன்னால் அல்லாஹ்வின் மீது கலிமா சொல்லி ரசூலுல்லாஹ்வை ஈமான் கொண்டு ஷஹாதத்தின் உயர்ந்த மர்தபாவை அடைந்த அந்த சஹாபிக்கு ரசூலுல்லாஹ் எவ்வளவு பெரிய உயர்வை தருகிறார்கள். அவர் சொர்க்கத்தில் போனவர் மட்டுமல்ல, அவருக்குரிய ஊர்வீங்களோடு அவர் உரையாடிக் கொண்டிருக்கிறார் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லிட்டு அவர்கள் பேசிக் கொண்டிருப்பது சரியில்லையே நான் பார்ப்பது என்று ரசூலுல்லாஹ் திருப்பிக் கொண்டதாக சொன்னார். என்ன வழக்கம் ரசூலுல்லாஹ் உருவாக்கி கொடுக்கிறார். இந்த மாதிரி நற்பண்புகளை தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு சொல்லிக் கொடுத்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாதிரி எண்ணங்களை சஹாபாக்களுக்கு மத்தியிலே உருவாக்கினார்கள். அதே போல ஆமிர் இப்னு அக்வா என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி அதே ஹைபர்ல தான் இறந்து விட்டார். சில பேர் சொன்னாங்க, இல்லைன்னு அவர் தற்கொலை செஞ்சுக்கிட்டாரு அப்படின்னு. எல்லாரும் பேசிக்கிட்டாங்க, அவர் தற்கொலை பண்ணியிருப்பாரு அப்படின்னு. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஒரு அடுத்தவரை பற்றி எப்படி நாம் என்ன வேண்டும், அதுதான் ரொம்ப முக்கியமானது. அவர்கள் எதுவும் லாய்க்கு இல்லை, நம்ம மட்டும்தான் லாய்க்கு. இதுதான் யூதர்கள் இடத்தில் இருந்தது, இதுதான் முஸ்லிம்கள் இடத்தில் இருந்தது. என்ன சொன்னாங்க,
உங்கள் ரப்பிடத்திலிருந்து நன்மைகள் அருளப்படுவதை அவர்கள் விரும்பவில்லை. ஏன் விரும்பவில்லை? அருளப்படுவதற்கு நம்ம தான் தகுதி. அது என்ன? முஸ்லிம்களுக்கு இறங்குது. அது என்ன? அவங்களுக்கு இறங்குது. அது என்ன? மக்காவுடைய மதீனாவுடைய இறங்குது. அதுக்கு நம்ம தான் தகுதி. நுபுவத்தா நம்மளுக்கு எல்லாம் வரணும் அப்படின்னு அவங்க தப்பா நினைச்சாங்க. யாரு சொன்னா? அப்படி யாரும் உரிமை கொண்டாட முடியுமா? நம்மளுக்கு தான் அது உரிமை என்று அல்ல. அடுத்த வசனத்தில் அந்த வசனத்தினுடைய இறுதி பகுதியை எப்படி சொல்றாங்க பாருங்க. வல்லாஹு யஹ்தஸ்ஸு பிரஹ்மதிஹி மன் யஷா. அல்லாஹ் தான் விரும்பியவர்களுக்கு தன் ரஹமத்தை கொண்டு சொந்தமாக்கி வைப்பான். யாருக்கு ரஹமத்தை அல்லாஹ் கொடுக்கணும்னு நினைக்கிறானோ அவங்களுக்கு அதை கொடுப்பாயா? வல்லாஹு துல் ஃபضலில் அஸீம். அல்லாஹ் யார் தெரியுமா? மிகப்பெரிய கிருபையாளராக அருளுடையவராக இருக்கிறான் என்று அல்லாஹ் 105வது வசனத்தை அல்லாஹ் தஆலா சூரத்துல் பக்ராவினுடைய 105வது வசனத்தை அல்லாஹ் நிறைவு செய்கிறார். அன்பானவர்களே, அப்ப ஒருவரை தன் ரஹமத்தை கொண்டு சொந்தமாக்குகிற முடிவு அல்லாஹ் எடுக்கணும். இவனுக்கு என்ன கொடுக்கணும் அல்லாஹ் இருக்கிற அதான் அவனுக்கு கொடுப்பான். அதை நமக்கு என்ன படிக்க முடியாது. அந்த ஆமிரும் அக்வார் ரலியல்லாஹு தஆலா அவர்களை சிலவே தற்கொலை செய்து கொண்டு விட்டதாக சொன்னபோது ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், இல்லை அவர் அப்படி தற்கொலை செய்யவில்லை. அன்னஹு முஜாஹிதுன் ஜாஹத ஃபீ சபீலில்லாஹ். அவர் போராளி. அவர் ஒரு போராளி. அல்லாஹ்வுடைய பாதையில் போர் செய்தவர். என்று சொல்லவா, அவர் அரபு மனிதர்களில் ஆண்களிலேயே இந்த பூமியில் நடந்த, இந்த பூமி நிலப்பரப்பில் நடந்து சென்ற அரபு ஆண்களில் மிக சிறந்தவர் என்று சொன்னார். இன்னைக்கு யாரோ ஒருத்தர் உன்னை சொல்லிட்டா அது என்னன்னு பேசாம கூட உடனே பரப்பிடுவோம். நல்ல போய் சொல்றதுலாம் கிடையாது. கெட்டதுன்னா உடனே சொல்லிடுவோம். ஆமாங்க அப்படிதாங்க, அவர் அப்படிதாங்க, அவர் அப்படிதாங்க அப்படி. ஆனா ஒரு செய்தி பரவுது, ரசூலுல்லாஹ் அவர் அப்படி அல்ல, அவர் முஜாஹிதுங்கிறார். இப்படி எனக்கு நம்ம பேசிக்கிறோமா? ஒரு ஆளை பத்தி அவர் இப்படி இருக்கிறாருங்க அப்படிலாம் எனக்கு அவர் நல்லவர் அவர் பேசுறோம், பார்த்து பேசுறோமா? அவர் நல்லவர்கள் சொல்லும் போதே அப்படி இல்லைங்க, அவர் அந்த வேலை பண்றாரு மறுத்து பேசுகிறோம், மாறி பேசுகிறோம். ஆனா ரசூலுல்லாஹ் இதை கற்றுக் கொடுக்கிறார்கள். நீங்கள் அடுத்தவரை பற்றி தவறான செய்தி வந்தாலும் அவரை பற்றி உண்டான உள்ள செய்தியை உள்ளபடி சொல்லுங்கள் என்று சொல்லிக் கொடுக்கிறார். ஏனால் அல்லாஹ் யூதர்களுக்கு செய்ய அருள் அதிகமானது, நன்றி கட்டத்தனமா மறந்துட்டாங்க. அதனால தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு அருளப்படும் போது அவங்களால தாங்க முடியல, அதை விரும்ப மாட்டேங்கிறார். அல்லாஹ் சொல்றான், விரும்பியவர்களுக்கு நான் அந்த அருளை என்ன செய்வேன்? தருவேன், ரஹமத்தை தருவேன். ரஹமத்துங்கிறான். அல்லாஹ் யஹ்தஸ்ஸு பி ரஹ்மதி. ரஹ்மத்துங்கிறது அருள் இல்லையா? குர்ஆன்ல ரஹ்மத்துங்கிறது ரஹ்மான் ரஹீம், இதுல இருந்து வந்தது ரஹ்மத். ரஹ்மான், இந்த ரஹ்மான் தலைப்புல தான் சூரா இருக்கு. அல்லாஹ்வுக்கு நிறைய திருநாமங்கள் இருக்கு பாத்தீங்களா? 99 நம்ம ஆயிரக்கணக்கில் இருக்கு. அதுல ஒரே ஒரு திருநாமத்துல தான் சூராவின் தொடக்கம் இருக்கு இல்லையா? அர் ரஹ்மான் அப்படிதான் இருக்கு. சூரா ரஹ்மான்ங்கிற பேர்ல தான் இருக்கு. குர்ஆன்ல பார்த்தா ரஹ்மான்ங்கிற பேர்ல தான் சூரா அல்லாஹ்வுடைய திருநாமத்திலே. அந்த ரஹ்மான்ல இந்த ரஹ்மான்டாவே நிறைய அர்த்தம் இருக்குது. அதுக்கு விசாலமான அர்த்தம். நம்ம ஒண்ணு கேட்கிறோம்னு வச்சுக்கோங்க, கேட்கிறதை விட கூட தர்றவன். நம்ம ஒண்ணு கேட்டா அதை விட கூடுதலாக தர்றவனுக்கு ரஹ்மான் பாங்க. நம்ம எதை கேட்க மறந்துட்டோமோ அதையும் தரக்கூடியவன் தான் ரஹ்மான். அல்லாஹ்வுடைய பேர்கள்ல ரஹ்மான் ரொம்ப அதிலேருந்து வந்தது ரஹ்மத், ரஹீம்ல வந்து ரஹ்மத். இன்னொரு செய்தி என்னன்னா, இந்த ரஹ்மான்ங்கிற வார்த்தையை மக்காவுல இருக்கும்போது அதிகமா, மக்காவுல இறங்கின சூறாக்களை பார்த்தா அதிகமா இருக்கும். மதீனாவுல இறங்கின சூறா பார்த்தா அல்லாஹ்ங்கிற வார்த்தை அதிகமா இருக்கும். என்ன காரணம்டா, மக்கத்து காஃபிர்கள் ரஹ்மான்டா ஏத்துக்க மாட்டாங்க, அல்லாஹ்வை ஏத்துக்குவாங்க. அல்லாஹ்கிட்ட ஏத்துக்குவாங்க, ரஹ்மான்டா பிடிக்காது. மக்கள் அவர் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் ரசூலுல்லாஹ் உதவியாவோட எழுதுறப்ப அது என்ன ரஹ்மான், அது என்ன ரஹீம், பிஸ்மி தாலான்னு போடுங்க அப்படின்னா பிஸ்மில்லா தாலா இப்படி எழுதுங்கன்னு சொன்னான், அழிக்க சொன்னான். இன்னும் சொல்லணும்டா, சூரத்துல் ஃபுர்கான்ல ஒரு ஆயத்து இருக்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அவங்கள்ட்ட போய் எப்பா ரஹ்மானுக்கு சஜ்தா செய்யுங்க.
வைதா கீல லஹும் உஸ்ஜுது லிர்ரஹ்மான், ரஹ்மானுக்கு சஜ்தா செய்யுங்கன்னு சொன்னாங்க. ரஹ்மான் யார்? அல்லாஹ்தாங்க. ரஹ்மானுக்கு சஜ்தா செய்யுங்கன்னு அவர்களுக்கு சொல்லப்பட்டா ஆலோ அவங்க கேட்பாங்க, ஒமர் ரஹ்மான், ரஹ்மான்டா யாரு? ரஹ்மான்டா என்ன? யாரு? மக்கத்து காஃபிர். ரஹ்மான் அவங்களுக்கு பிடிக்காது. ரஹ்மான்டா என்ன? அனஸ்ஜுது லிமா தஅமுருனா வஸாதகும் நுஃபூரா, எங்களுக்கு நீங்கள் உத்தரவிட்டு எங்களை நீங்கள் ஏவ செய்கிறீர்களா, எங்களுக்கு சஜ்ஜா செய்ய சொல்கிறீர்களா, நீங்க சொல்றதுக்கெல்லாம் நாங்கள் சஜ்ஜா செய்யணுமா என்று சொல்லி வெறுப்புகளை இவர்கள் அதிகப்படுத்தினார்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறார். ஏன் இந்த ஆயத்து சொல்கிறேன் என்றால் ரஹ்மான் அவங்களுக்கு, அப்ப ரஹ்மான்ங்கிறது மிகச்சிறந்த அல்லாஹ்வுடைய திருநாமத்தில ஒன்றாக இருக்கிறது. அதிலிருந்து பிரிந்த வார்த்தைகள் தான் ரஹ்மத். அல்லாஹ் சொல்றான், வல்லாஹு யஹ்தஸு பிரஹ்மத்திஹி மையஷா, அல்லாஹ் நாடியவர்களை தன்னுடைய ரஹ்மத்தை கொண்டு அல்லாஹ் சொந்தமாக்குகிறான். ரஹ்மத்துனா என்ன அப்படின்னு நம்ம குர்ஆன்ல பார்க்கும்போது நிறைய அர்த்தங்கள் இருக்கு. உதாரணமா பாவ மன்னிப்பு அல்லாஹ் தரான்னு வச்சிருக்கீங்க. பாவ மன்னிப்புக்கும் குர்ஆன்ல ரஹ்மத்ன்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. கதப ரப்புக்கும் அலா நஃப்ஸிஹி ரஹ்மா சூரத்துல் அன்ஆம்ல இருக்கு. ஜன்னத் சொர்க்கத்துக்கு ரஹ்மத்ன்ற வார்த்தை வந்திருக்கிறது. அதை குர்ஆன்ல சொல்லும்போது ஃபஃபீ ரஹ்மத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்திலே சொர்க்கத்திலே அவர்கள் இருப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். சூரத் ஆல இம்ரான்ல இருக்கு. நுபுவத்துக்கு ரஹ்மத்துன்னு சொல்லப்பட்டிருக்கு. அஹும் யக்ஸிமூன ரஹ்மத் ரப்பி, அவர்கள் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை பங்கு வைக்கிறார்களா என்று அல்லாஹ் கேட்கிறான். அஹும் யக்ஸிமூன ரஹ்மத் ரப்பி, பங்கு போடுறாங்களா என்று கேட்கிறான். நுபுவத்தை எப்படி பங்கு போட முடியும்னு அல்லாஹ் கேட்கிறான். அதே போல பிஃபத்லில்லாஹி பிரஹ்மத்திஹி ஃபபிதாலிக ஃபல்யஃப்ரஹு அப்படின்னு அல்லாஹ்வுடைய அருளுக்கு சொல்லப்படுகிறது, குர்ஆனுக்கு சொல்லப்படுகிறது, நிஅமத்துக்கு சொல்லப்படுகிறது, மழைக்கு சொல்லப்படுகிறது, ரிஸ்க்குக்கு இப்படி நிறைய அர்த்தத்துல ரஹ்மத்ன்ற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. குறிப்பாக ஆஃபியத், நம்மளுடைய ஆஃபியத்துக்கு ரஹ்மத்துன்னு சொல்லுவாங்க. ஆஃபியத்து கிடைக்கணும்னா ரஹ்மத் அல்லாஹ் சொல்றான். இப்படி குர்ஆன்ல பல வசனங்களை பார்க்க முடியும். இந்த வசனங்கள் எல்லாம் அல்லாஹ் சொல்லும்போது ஆத்தினா மில்லதுன்னா ரஹ்மத் மில்லதுன்க ரஹ்மத், உன்னுடைய புறத்திலிருந்து ரஹ்மத்தை கொடு அப்படின்னு கேட்டா ஆஃபியத்தை கொடுன்னு அர்த்தம். இப்படி ரஹ்மத்துக்கு நிறைய அர்த்தங்கள் இருந்தாலும் அல்லாஹ் சொல்வது இதை நான் விரும்பியவருக்கு தான் கொடுப்பேன். உதாரணமா மன்னிப்பு கொடுக்கணுமா, நான் பிடிச்சிருந்தா கொடுப்பேன், பிடிச்சவங்களுக்கு கொடுப்பேன். ஜன்னத்தை கொடுக்கணுமா, பிடிச்சிருந்தா கொடுப்பேன், பிடிச்சவங்களுக்கு கொடுப்பேன். நுபுவத்தை கொடுக்கணுமா, பிடிச்சவங்களுக்கு தான் கொடுப்பேன். குர்ஆனை கொடுக்கணுமா, பிடிச்சவங்களுக்கு கொடுப்பேன். இஸ்லாத்தை கொடுக்கணுமா, பிடிச்சவங்களுக்கு கொடுப்பேன் அல்லாஹ் சொல்றான். இதுல யாரும் பங்கு போட முடியாது. நான் யாரை விரும்புகிறேனே அவருக்கு தான் ரஹ்மத்தை சொந்தமாக்குவேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்படிப்பட்ட ரஹ்மத்துங்கிற வார்த்தை அல்லாஹ் குர்ஆனிலேயே பல இடத்துக்கு பல பொருளுக்கு அல்லாஹ் பயன்படுத்தி இருக்கிறான். அத்தகைய ரஹ்மத் இந்த உம்மத்துக்கு உண்டு. இந்த உம்மத்தை அந்த ரஹ்மத்தை பெற்றிருப்பதாக சூரத்துல் பக்ராவினுடைய 105வது வசனம் நமக்கு சொல்லுகிறது. அல்லாஹ் தஆலா அவருடைய பூரண ரஹ்மத்தை பெற்ற கூட்டத்தில் அல்லாஹ் நம்மை சேர்த்தருள்வானாக. ரஹ்மத்துக்கு எத்தனை அர்த்தங்களும் எத்தனை கருத்துக்களும் இருக்குமோ அத்தனைக்கும் சொந்தக்காரர்களாக அல்லாஹ் ஆக்கி அருள்வானாக. இம்மையிலும் மறுமையிலும் அவருடைய பொருத்தத்தை எல்லாம் நமக்கு நசீபாக்கி தருவானாக. ஆமீன் ஆமீன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் யா ரப்பி ஸல்லி வஸல்லம்.